படிப்பறிவு இல்லாதவன். நான் தெய்வத்துக்கு வந்து எனக்கு பொண்ணு பையன் நல்லா கொடுத்தாங்க ஆண்டவன். அவங்க வந்து நல்லா கல்யாணம் பண்ணி வச்சேன், நல்லா படிக்க வச்சேன். அவங்களே இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. சுக்கிரன் எதுக்காக பார்க்குறதுனா வந்து நமக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பா. அப்படி கல்யாணம் ஆனால் இந்த தம்பதிகள் வந்து அந்யோன்யமாக இருப்பாளா, ரெண்டு பேரும் ஒத்து வாழ்வாளா, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வாளான்னு தான் சுக்கிரனை பார்க்குறேன். பக்தர்கள் அனைவரும் தங்களுக்கு உண்டான சுக்கிர தோஷம், சுக்கிர திசை போன்றவற்றிற்கு இங்கே வணங்கி பலன் பெற்றுள்ளார்கள். மற்றும் நமது கோவிலிலே விநாயகர் சன்னதி தெற்கு நோக்கிய விநாயகர் ரொம்ப விசேஷமாக அமையப்பட்டிருக்கிறது. இது ஆக்சுவலாக இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா சுக்கிரன் பரிகால ஸ்தலம், சுக்கிரனுக்கு கண் கொடுத்த இடம். சென்னை சிட்டிக்குள்ளே இது ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது. அதுதான் இந்த கோவிலோட ரியல் ஸ்பெஷாலிட்டியே. படிப்பறிவு இல்லாதவன். நான் தெய்வத்துக்கு வந்து எனக்கு பொண்ணு பையன் நல்லா கொடுத்தாங்க ஆண்டவன். அவங்க வந்து நல்லா கல்யாணம் பண்ணி வச்சேன், நல்லா படிக்க வச்சேன். அவங்களே இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. நான் எதுவும் எடுத்து வரல. நான் வந்து சின்ன வயசுலேருந்து அண்ணன் தம்பிகளை எழுந்து தனியாக நிற்கிறேன். நான் இந்த கோயில் ஆற்றில் தான் இருக்கிற கொஞ்சம் காலம் இந்த கோயிலில் செலுத்தேன். இந்த கோவிலோட முக்கியமான முறைப்பாடுகள் அதான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படி 4 காலம் அபிஷேகம் பண்ணுறாங்க. டைமோட பண்ண காலையில் 6 மணி ஓப்பன் ஆகுது, நைட்டு 12 மணி க்ளோஸ் பண்ணுறாங்க. மதியானத்தில் 4 மணி ஓப்பன், அதோட நைட் 9 மணி க்ளோஸ் பண்ணுறாங்க. நடுவில் 4 கால பூஜை நடந்து தான் இருக்குது. அது உபச்சாரங்கள்லாம் தராங்க. அது இல்லைனா கோயிலில் வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. எது கோயிலில் விட்டு கொடுக்குது எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. அதனால ஜனங்களுக்கு இந்த கோயில் மேலே ஒரு அபிமான ஒரு நம்பிக்கை. அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் தலைவா போற்றி போற்றி. மயிலே கையிலே என கூறப்படும் இந்த மயிலாப்பூரில் தெற்கு மாடவீதியில் அமைந்துள்ள நமது ஆலயம் வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் பேர். வெள்ளின்னா வந்து சுக்கிரன் பேர். சுக்கிரன் வந்து வழிபட்டதுனால இதுக்கு பேர் வெள்ளீஸ்வரன் பேர். இன்னொரு காரணம் வந்து அஷ்டகுரு சுக்கராச்சாரியாருக்கு வந்து கண் பார்வை போயிடுறது வாமன அவதாரத்தில். அதனால் வந்து அவர் கண் பார்வை வேண்டி சுவாமி வந்து ஒரு குருந்த மரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி மணலாக பிரதிஷ்டை பண்ணி அவர் வழிபட்டதுனால அவருக்கு பேர் வந்து சுக்ரேஸ்வரர், பார்கபரீஸ்வரர் இருக்குது. சுக்கிரன் வந்து தடங்கள், அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தால் சுக்கிரனும் சந்திரனும் பார்ப்பா. சுக்கிரன் எதுக்காக பார்க்குறதுனா வந்து நமக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பா. அப்படி கல்யாணம் ஆனால் இந்த தம்பதிகள் வந்து அந்யோன்யமாக இருப்பாளா, ரெண்டு பேரும் ஒத்து வாழ்வாளா, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வாளான்னு தான் சுக்கிரனை பார்க்குறேன். இந்த சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கிறதோ இல்லை உச்சமாக இருந்தால் வந்து அவளுக்கு வந்து இங்கே வந்து பரிகார மாட்டம் பண்ணிக்கிறாள். 6 வெள்ளிக்கிழமை வந்து பரிகார மாட்டம் பண்ணி அவள் வந்து விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டானா அவளுக்கு 6வது வாரத்துக்குள்ளே வந்து கல்யாணம் நிச்சயம் முடிஞ்சிருது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு.
அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் சிந்தர் சிவாச்சாரியார் உங்களுடன். அதாவது நமது திருக்கோயில் கையிலேயே மயிலே மயிலையே கையிலே என்று போற்றப்படும் மயிலாப்பூரிலே கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் தெற்கு மாட வீதியிலே அமையப்பட்டிருக்கின்றது. நமது திருக்கோயிலின் மூலவர் வெள்ளீஸ்வரர் என்றும் அம்பாள் காமாட்சி என்றும் அழைக்கப்படுகின்றனர். வெள்ளி வழிபட்டதால் வெள்ளீஸ்வரர் என்பதாக பெயர் காரணம். வெள்ளி என்பது சுக்கிராச்சாரியார். சுக்கிராச்சாரியாருக்கு தமிழிலே வெள்ளி என்று கூறுவார்கள். நவகிரகத்திலே உள்ள சுக்கிரன் தான் வெள்ளி என்று அழைக்கப்படும். அந்த வெள்ளி வழிபட்டதால் வெள்ளீஸ்வரர். வெள்ளிக்கிழமையிலே இங்கே வாரந்தோறும் சுக்கிரன் சன்னதியில் சுக்கிரேஸ்வரர் சன்னதியில் விசேஷமாக பூஜைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் போன்றவை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் தங்களுக்குண்டான சுக்கிர தோஷம், சுக்கிர திசை போன்றவற்றிற்கு இங்கே வணங்கி பலன் பெற்றுள்ளார்கள். மற்றும் நமது கோயிலிலே விநாயகர் சன்னதி தெற்கு நோக்கிய விநாயகர் ரொம்ப விசேஷமாக அமையப்பட்டிருக்கிறது. வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமி அமையப்பட்டிருக்கிறார். நமது திருக்கோயிலே எல்லா விசேஷங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதாவது மாதந்தோறும் நடைபெறும் பிரதோஷங்கள், கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை போன்ற விசேஷங்களுடன் வைகாசி மாதம் பௌர்ணமியை ஒட்டி வைகாசி பெருவிழா என்கின்ற ஒரு பெருவிழா இந்த கோவிலே மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு 200 வருஷத்துக்கு முற்பட்டது, அதாவது திருஞான சம்பந்த காலத்துக்கு முற்பட்டது அப்படின்றா, கபாலி கோயிலுக்கு முற்பட்டதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கபாலி கோயில் முதல்ல கடற்கரை ஓரமாக இருந்தது, அப்புறமா தான் இங்கே அதுக்கு முற்பட்டது. அதனால தான் சுக்ரேஸ்வரன் பேர். அதே மாதிரி நம்ம கோயிலில் கல்யாண விநாயகர் இருக்கார். பிள்ளையார் சித்தி புத்தியோடு இருக்கார். அதே மாதிரி தான் கல்யாண தரங்கள் தான் அவள் ஒரு 3-4 மாலை வாங்கி பிள்ளையாருக்கு சாத்திட்டு ஒரு மாலை அவளுக்கு போட்டால் அவளுக்கு கல்யாணம் நிறைவேறு. அதே மாதிரி சரபேஸ்வரன் சிறப்பு ஒன்று இருக்கு. சரபேஸ்வரர் நரசிம்ம அவதாரத்தை சரபரோட நம்ம விஷ்ணு நரசிம்மரோடைய ஆக்ரோஷத்தை தணிக்கிறதுக்காக சுவாமி 64வது அவதாரமாக சரபேஸ்வரன் அவதாரம் எடுத்து அவரை ஆக்ரோஷத்தை தணிக்கிறார். கூட பிரத்யங்கரா சுருமி 2 துர்கா சக்தியை சேர்த்துண்டு, அதாவது பார்வதியும் காளி என்ற 2 ஸ்வரூப சக்தியை சேர்த்துண்டு பறவை ஆட்டம் அவரை அவருடைய ஆக்ரோஷத்தை தணிக்கிறார். அதனால 12 நாள் ஆச்சு அந்த ஆக்ரோஷத்தை தணிக்கிறது. இந்த 12வது நாள் வரும்போது அது ராகுகால டைம். அதனால தான் ராகுகால அபிஷேகம் இங்கே பண்ணுறார் சரபேஸ்வர். அதே மாதிரி தான் ராகுகாலத்துக்கு சரபேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு 6 வாரம் இது பண்ணிட்டு 12 சுத்தினா அதுவும் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி பரிகார ஸ்தலம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். வெள்ளீஸ்வரர் கேட்டதை கொடுப்பாரு. செல்வநாயகர் ரொம்ப முற்பட்ட ஸ்தானம். இன்றைய தினம் வைகாசி பெருவிழாவின் 2ஆம் நாள் காலை சூரிய பிரபையுடன் அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருவீதி விழா நடைபெற்றது. நமது திருக்கோவிலிலே 8ஆம் நாள் சுக்கிரன் கண்பெறும் நிகழ்ச்சி என்பதாக நடைபெறும். சுக்கிராச்சாரியார் இந்த திருக்கோவிலிலே வெள்ளீஸ்வரரை வழிபட்டு தன்னுடைய இழந்த கண்ணை பெற்றதாக வரலாறு கூறுகின்றது. ஆகவே கண் உபாதைகள் உள்ளவர்களும் இங்கே இறைவனை பிரார்த்தித்து கண் உபாதைகளிலிருந்து நிவர்த்தி ஆகின்றன. பக்தர்கள் அனைவரும் நிறைய பிரார்த்தனைகள், கோரிக்கைகள் வைத்து அவர்களுக்கு கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப்பட்டு வருகின்றது. இங்கே வராகி சன்னதி, சரபேஸ்வரர் சன்னதி போன்ற அனைத்து சன்னதிகளும் அமையப்பெற்று இறைவன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த திருவிழாவிலே 8வது திருநாள் சுக்கிராச்சாரியார் கண்பெறும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற இருக்கின்றது. இந்த கண்பெறும் நிகழ்ச்சியிலே இறையன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு எம்பெருமான் வெள்ளீஸ்வரன் பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த திருக்கோவில் ஒரு 200 ஆண்டுகள் பழமையான கோவில் என்பதாக என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள கோவில். ஆகவே மிக பழமையான கோவில்களே இந்த கோவிலும் ஒன்று. வரலாற்று சிறப்புமிக்க கோவில், அதாவது ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாறு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயில் சுக்கிரன் வழிபட்ட தலம் கபாலீஸ்வரர் அம்பாள்
மயில் ரூபமாக இறைவனை வழிபட்ட ஸ்தலம். அதுபோல் வாலி வழிபட்ட ஸ்தலம் வாலீஸ்வரர் என்பதாக இந்த மயிலாப்பூரில் கோவில்கள் இருக்கின்றன. ஆகவே வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக சொல்லப்படுகின்றது. மிக பழமையான தொன்மையான கோயிலாக இந்த திருக்கோயில் விளங்குகின்றது. அன்பர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சென்னையிலே மயிலாப்பூர் பக்கம் வரும்பொழுது இறைவனை தரிசித்து பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரதோஷம், கிருத்திகை மற்றும் அஷ்டமி தினங்களிலே பைரவரையும், பஞ்சமி தினங்களிலே வராகி அம்பியாலும் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்று ஆராதனை நடைபெறும். இந்த கோவிலுக்கென்றே பக்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் இங்கே வராமல் சாப்பிடக்கூட மாட்டாங்க. வந்து வெள்ளீஸ்வரரை பார்த்துட்டு தான் போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில பக்தர்கள்லாம் இருக்காங்க. காலையில் திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். திருப்பள்ளி எழுச்சிக்கே ஒரு 20-25 பேர் நம்ம திருக்கோயிலுக்கு வருவாங்க. அதுக்கடுத்ததாக காலசந்தி பூஜையில் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த அபிஷேக சமயங்களிலே ஒரு 100 பக்தர்கள் போல கலந்து கொண்டு அபிஷேகங்கள் போன்ற சிறப்பாக நடைபெறும். உச்சிக்கால பூஜையில் அதுபோல் ஒரு 100-200 மெய்யன்பர்கள் கலந்து கொள்வார்கள். அதுபோல் சாயரட்சை நடைபெறும். சாயரட்சை அடுத்தது அர்த்தஜாம பூஜை. இது எல்லாத்துலேயுமே ஒரு 200 பக்தர்கள் இங்கே சூழ்ந்து இறைவனை வழிபட்டு செல்வார்கள். விசேஷ தினங்களே பிரதோஷம், கிருத்திகை போன்ற விசேஷ தினங்களே ஒரு 300 முதல் 500 வரை பக்தர்கள் இங்கே நிறைய வழிபடுவார்கள். எனவே வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த திருக்கோவிலுக்கு இறைவனை வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.